படிப்புக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்ல. படிக்காமலும் ஒருத்தர் பெரும் பணக்காரன் ஆகலாம். அது உழைப்பின் மூலம்ன்றத 2 பேர் ரீசென்ட்டா நிரூபிச்சாங்க. 2 பேருடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஷேர் மார்க்கெட்ல போயிருக்கு. அதுவும் 1, 2 இல்லைங்க. ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு அவங்களுடைய கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆக போதுங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, மில்க் மிஸ்ட். ஈரோட சேர்ந்த அந்த கம்பெனி. அதனுடைய ஓனர் மிஸ்டர் சதீஷ்குமார். வெறும் 8வது மட்டுமே படிச்சுட்டு ஸ்கூல் ட்ராப் அவுட்டுங்க அவரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, லலிதா ஜுவல்லரி. தமிழ்நாட்ல லலிதா ஜுவல்லரி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. டிவில பல விளம்பரங்கள் எந்நேரமும் அவரது ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த ஓனர் பெயர் மிஸ்டர் கிரண்குமார். அவருடைய முழு பெயர் தெரியாதுங்க பல பேருக்கு. அவருடைய முழு பெயர் கிரண்குமார் ஜெயின். அவரு பார்த்தீங்கன்னா, வெறும் 5வது தான் படிச்சிருக்காரு. 5த்லயே ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆனாரு. ஆனா 2 பேருமே உழைத்து முன்னேறி, ஒருத்தர் லலிதா ஜுவல்லரி கம்பெனின்ட்டு இன்றைக்கு வருடத்துக்கு 25,000 கோடி அளவுக்கு டர்ன் ஓவர் பண்றாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, மில்க் மிஸ்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி மூலம் வருடத்துக்கு 3000 கோடி கிட்ட டர்ன் ஓவர் பண்றாருங்க. 2 பேருமே இன்றைக்கு வாழ்க்கையின் அடுத்த ஒரு அதிரடியான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுதான் ஷேர் மார்க்கெட்ல அவங்க கம்பெனி லிஸ்ட் பண்றதுங்க. ஆமாங்க. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, மில்கி மிஸ்ட் ஷேர் மார்க்கெட் உள்ள போனாங்க. ஐபிஓ அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி முதல் முதலா ஷேர் மார்க்கெட்ல நுழையும்போது, அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அதாவது முதலீடு பண்ற மக்களுக்கான முதல் ஆஃபரா அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர குடுப்பாங்க. ஐபிஓன்னு பேரு அது. அந்த ஐபிஓ மூலம் அவங்க கம்பெனி லிஸ்ட் ஆவுதுங்க. மொத்தம் 1553 கோடிக்கு அவங்க ஷேர் மார்க்கெட்ல ஐபிஓ போட்டாங்க. ஆனா, அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது 1553 கோடிக்கு போட்டி போட்டு அந்த ஃபார்ம் வாங்குனவங்க பார்த்தீங்கன்னா, 60 மடங்குங்க. ஆமாங்க. அந்த அளவுக்கு போட்டி போட்டுட்டு அந்த கம்பெனிய ஷேர் வாங்குனாங்க. இப்ப அலாட்மென்ட் ஸ்டேஜ் போயிட்டு, அது லிஸ்ட்டும் ஆயிடுச்சுங்க. அதாவது மார்க்கெட்ல அந்த ஒரு மில்க் மிஸ்ட் கம்பெனியுடைய ஷேர் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. லிஸ்ட் பண்ணும்போது அதனோட பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 133லேருந்து ரூ. 140ன்ற ஒரு பேண்ட்ல தாங்க அத நிர்ணயிச்சு ஐபிஓல போட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் பண்ண நாளே ரூ. 181.40. அதாவது யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ, நாளே ஒரு ஷேருக்கு ரூ. 40 லாபம்லாம் பார்த்துங்க. அந்த அளவுக்கு பெரும் லாபத்த குடுத்தது. கரண்ட்லி ரூ. 165க்கு அந்த ஷேர் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. இதற்கு காரணம் திரு டி. சதீஷ்குமார், ப்ரமோட்டர், ஈரோட சேர்ந்த அவர். வெறும் 8வதே படிச்சுட்டு தன்னுடைய உழைப்பினால அவருடைய அப்பாவின் கம்பெனி அவர் பார்த்தீங்கன்னா, மில்க் ப்ராடக்ட்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. அவங்க ஃபாதர் நசிந்து கொண்டிருந்த அவருடைய கம்பெனிய தூக்கி நிறுத்தி மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டின் நம்பர் 1 மில்க் ப்ராடக்ட்டாவும், அகில இந்திய அளவுல நம்பர் 1 மில்க் ப்ராடக்ட்டாவும் கொண்டு வந்திருக்கிறாரு. என் வீட்ல பார்த்தீங்கன்னா, வாரம் குறைஞ்சபட்சம் 2, 3 தடவையாவது மில்கி மிஸ்ட்டுடைய பன்னீர் ப்ராடக்ட் சாப்பிடுவோங்க. அல்டிமேட் டேஸ்ட்ல இருக்குங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, லிக்விட் மில்க் அதாவது பால், குடிக்கிற பால் இருக்கு இல்லைங்களா? அந்த பால அவங்க சேல் பண்றதே இல்லைங்க. பால்லேருந்து உற்பத்தி செய்யப்பட்ட இதர பொருட்கள் தான் அவங்க சேல் பண்றாங்க. ஸோ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேல அவங்க டர்ன் ஓவர் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப ஐபிஓல நுழைஞ்சதுனால இன்னுமே அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் நெறைய கிடைச்சு, இப்பல்லாம் நெறைய ஸ்டோர் ஓப்பன் பண்ணி, நெறைய ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி மார்க்கெட்ல இன்னுமே பெரிய லெவலுக்கு போகப் போறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லலிதா ஜுவல்லருடைய அந்த ஒரு கிரண்குமார் அப்படின்றவர் நம்ம அடிக்கடி டிவில பார்ப்போம். சிரிச்ச முகத்தோட "நீங்க எங்க வேணா போய் வாங்குங்க. ஏன்னா, நாங்க விக்கிறத விட குறைந்த விலையில இருந்தா எங்ககிட்ட சொல்லுங்க. எங்ககிட்ட இருந்து எஸ்டிமேட் வாங்கி மத்தவங்க கிட்ட போயிட்டு செக் பண்ணிட்டு அப்புறமா வாங்குங்கன்ட்டுலாம்" ரொம்பவே ஒரு குழைவோட, ஒரு நெளிவு சுளிவோட பேசுற ஆளு. நல்ல ஒரு பிசினஸ்ல டாப் கிளாஸ்ல லலிதா ஜுவல்லரி இன்னைக்கு கொண்டு போயிருக்கிறாரு. வருஷத்துக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, 25,000 கோடி அளவுக்கு டர்ன் ஓவர் வச்சிருக்கிறாங்க. பல ஊர்கள்ல இன்னைக்கு பிரான்ச்சஸும் வந்துருச்சுங்க. அவங்களும் இப்போ எக்ஸ்பேன்ஷனுக்காக தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்கி, அவங்களுடைய ஷேர இப்போ ஐபிஓ விட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 190லேருந்து ரூ. 201ன்ற ஒரு பிரைஸ் பேண்ட்ல வெளியிட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, 67 தடவ 67 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அவங்க இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,700 கோடி மார்க்கெட்லேருந்து அவங்க பணத்த பெறப் போறாங்க. பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்களே, இதன் மூலம் நமக்கு தெரியறது என்னன்னா,
வாழ்க்கையில படிப்பு என்பது 2ஆம் பட்சம். லலிதா ஜுவல்லரி ஓனர் திரு கிரண்குமார் பார்த்தீங்கன்னா, நெல்லூர்லேருந்து சென்னைக்கு வந்து, இங்க வந்து தொழில ஆரம்பிச்சாருங்க. 12 வயசுல நெல்லூர்லயே அவர் வந்து ஜுவல்லரி தொழில்ல வந்து ஈடுபட்டாரு. 12 வயசுலேருந்து பிசினஸ கத்துக்கிட்டு, பெரியவரான பிறகு வந்து இந்த ஒரு லலிதா ஜுவல்லரில ஒரு மிக பெரும் லெவலுக்கு போயிட்டாருங்க. அதே மாதிரி தாங்க மில்க் மிஸ்ட் ஓனர் சதீஷ்குமாருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, ரொம்ப சின்ன வயசுலயே வந்து 8வது படிச்சு முடிச்சுட்டு வெளில வந்துட்டாரு. 17 வயசுலேருந்து அப்பாவின் கம்பெனிலேருந்து வேலை செஞ்சு, பால் ப்ராடக்ட் மட்டுமே வந்து வித்து, இன்னைக்கு மிக பெரும் ஒரு சாம்ராஜ்யத்த பால் பொருள்கள வந்து அவரு வச்சிருக்கிறாரு. அதான் வந்து மில்கி மிஸ்ட்டுங்க. ஸோ, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். நண்பர்களே, உங்கள்ல யாராவது வந்து பிசினஸ்ல பெருசா வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இவங்க 2 பேருடைய கேஸ் ஸ்டடிய பாருங்க. அவங்க அவங்க வாழ்க்கையில செஞ்சது என்னன்றத பாருங்க. ரொம்ப இளம் வயதிலே அவங்க பிசினஸ்ல இறங்கி, ட்ரிக் ஆஃப் த ட்ரேட கத்துக்கிட்டு இருப்பாங்க. 12 வயசுலயே கிரண்குமார், 17 வயசுலயே ஒரு சதீஷ்குமார். ஸோ, இப்படி 2 பேருமே வந்து ட்ரிக் ஆஃப் த ட்ரேட ரொம்ப ஏர்லியாவே கத்துக்கிட்டதுனால, அவங்க பிசினஸ்ல பெருசா வளர முடிஞ்சது. நீங்க வந்து 30 வயசுல, 40 வயசுல போய் பிசினஸ்ல இறங்கணும்னா, சக்சஸ் ரேட் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்காக சக்சஸ் ஆக மாட்டோம்னு சொல்லலைங்க. பார்த்தீங்கன்னா, KFC உடைய ஓனர் வந்து 65 வயசுல தான் KFC ஆரம்பிச்சாரு. கென்டுக்கில, அமெரிக்கால. ஸோ, வயது என்பது ஒரு தடை இல்லை. ஆனா, உங்களுக்கு வந்து பிசினஸ் செய்யணும், அதில சம்பாதிக்கணும், அப்படி நெறைய வந்து பேரும் புகழும் பெறணும்னு எண்ணம் இருந்தா, இளம் வயதிலிருந்தே ஆரம்பிங்க. படிப்பு என்பது முக்கியம். ஆனா, அது மட்டுமே முக்கியம் இல்ல. பணம் சம்பாதிக்கிறத நோக்கி நேர்மையான வழியில உழைச்சு சம்பாதிக்க பாருங்க. பிசினஸ்க்கான திறன்களை ஸ்கில்ஸ வந்து வளர்த்துக்குங்க. வாழ்க்கையில நிச்சயம் நீங்களும் திரு கிரண்குமார் ஜெயின் மாதிரியோ, திரு சதீஷ்குமார் மாதிரியோ வாழ்க்கையில முன்னேறி, நீங்களும் ஒரு நல்ல கம்பெனிய வச்சு எதிர்காலத்தில நெறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குங்க.